இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு தேவையான விண்வெளி ஆராய்ச்சிகள் இருக்குது. இப்போ எதிர்காலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும், உணவு தேவைகளும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த உலக நாடுகள் சண்டை இந்த மாதிரிலாம் அதிகமான ஒரு சூழல் வரக்கூடிய சூழல், இதெல்லாம் கட்டுப்படுத்த தேவையான, கண்ட்ரோல் பண்ண தேவையான விண்வெளி ஆராய்ச்சி எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சார்? சொல்லுங்க சார். இன்னைக்கு ஓமலூர் செயின்ட் ஜோசப் பப்ளிக் ஸ்கூலில் காம்போசிட் லேப், அதாவது பன்முக திறன் வளர்க்கக்கூடிய ஆய்வகம் மாணவர்களுக்காக, பள்ளி மாணவர்களுக்காக திறந்து வச்சிருக்க முயற்சியாக இருக்குது. ஏன்னா வகுப்பறையை தாண்டி அவர்கள் வருகிற காலகட்டங்களில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. பாடத்திட்டத்துக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. அது இல்லாமல் செயற்கை நுண்ணறிவாக இருக்கலாம், செயற்கைக்கோளை பற்றி தான் இருக்கலாம், விண்வெளி பற்றி தான் இருக்கலாம், அதை தாண்டி ஊடகம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பல துறைகளில் அவங்க கற்றுக்கிறதுக்கான வசதிகள். அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஒரு மருத்துவராக போகிறாங்களா, அல்லது அறிவியலாளராக இருக்காங்களா, பொறியியலாளராக இருக்காங்களா அப்படிங்கிறத அதையும் அவங்களுடைய இதையும் தெரிஞ்சுக்கிற வகையில் இந்த பன்முக திறமை கூடிய இந்த ஆய்வகம் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது சிறப்பாக வச்சுருக்காங்க, அதை திறந்து வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இதைத்தான் வருங்காலங்கள் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் நிறைய விளையாட்டு வீரர்களையும் கலைத்துறைகளை உருவாக்கக்கூடிய நம்ம கண்டிப்பாக விஞ்ஞானிகள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத வகையில், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் அங்கே இங்கே சில பேருக்கு உருவாக்க முடியும். அந்த வகையில் இப்போ சமீப காலங்களாக பல பள்ளிகள் உருவாக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக இந்த இன்னைக்கு சேலம் பக்கம் ஓமலூரில் திறந்து வச்ச ரொம்ப மகிழ்ச்சியாக சிறப்பாக போகுது. இது தொடர்பாக ஏன்னா வருங்காலகட்டங்களில் நிறைய பல துறைகளில் இப்போ கணினித்துறையை தாண்டி தொலை உணர்வு அல்லது தொலைத்தொடர்பு, அதுவும் இல்லாமல் நிலவுக்கானது பயணங்கள், மாதிரி பல விண்வெளித்துறையில் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. இது எல்லாம் தாண்டி சர்வதேச அளவில் ஒரு விண்வெளி மையம் இதுவரைக்கும் 2-3 தலைமுறைகளாக இருந்துச்சு. அதை தாண்டி நிலவில் ஒரு சர்வதேச விண்வெளி மையம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்காங்க. அது வரும்படும் பொழுது உலக அமைதிக்கே அது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் பல அறிவியலாளர்கள் இருக்கிறோம். அந்த ஒரு முக்கியமாக எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த ஆய்வகத்தில் பணிபுரிய முடியும். அதை தாண்டி வருங்காலத்திற்கு தேவையான எரிபொருளான சமீப காலத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும், பல நாடுகளுடைய முயற்சிகளில் இப்போ சூரிய எப்படி சக்தி உருவாகுதோ அதை கிட்டத்தட்ட பூமியில் உருவாக்க முடியும் அப்படிங்கிற வகையில் சிறு அளவில் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை பெருசாக பண்ணும் பொழுது மற்ற நாடுகளுக்கு, எல்லா நாடுகளுக்கும் தேவையான எரிசக்தியை அதன் மூலியம் உருவாக்க முடியும். ஆனால் அதற்கான மூலப்பொருள் அப்படிங்கிறது நிலவரம் இருக்குது. அதனால் அந்த இடத்துலேருந்து கொண்டு வரும் பொழுது அடுத்த தலைமுறைக்கான உலகத்திற்கே தேவையான எரிபொருளை முடிய எரிசக்தி உருவாக்க முடியும். அது உலக வெப்பமயமாக தடுக்க முடியும். இது எல்லாம் தாண்டி உலக அமைதிக்கும் அது ஒரு பங்கு அளிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நாடுகளும் பொதுவாக போனாங்கன்னா சீக்கிரமாக செய்ய முடியும். அது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும். அப்படி ஒரு நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் வரும் பொழுது இதை அடுத்த தலைமுறைக்கு ஒரு அமைதியான இடமாக உருவாக்க முடியும். அந்த வகையில் விண்வெளி என்பது முதல்ல அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டியினால் உருவான துறை தான் விண்வெளித்துறை. ஆனால் இந்த விண்வெளித்துறை அடுத்த வரும் காலகட்டங்களில் நிலவில் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு உலகத்துக்கு ஒரு அமைதியான பங்களிப்பு கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நம்ம சந்திரயான் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. ஏன்னா நிலவை கிட்டத்தட்ட உலகமே மறந்திருந்த காலகட்டத்தில் நிலவில் நீர் இருப்பதும், அதுவும் முக்கியமாக துருவப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கனிமப் பொருட்கள் அது அடுத்த தலைமுறைக்கு உதவ முடியும் அப்படிங்கிற வரும்பொழுது இதில் இந்த சூழ்நிலையில் போட்டி இல்லாமல் எல்லா நாடுகளும் ஒன்று போனாங்கன்னா சீக்கிரமாக செய்ய முடியும். எப்படி சர்வதேச விண்வெளி மையங்கள் மற்ற நாடுகள் சேர்ந்து பண்ணுற மாதிரி இதை அமைப்பாக பண்ணாங்க சிறப்பாக இருக்குன்னு பார்க்குறோம். அந்த வகையில் வரும் காலங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உலக அமைதிக்கான ஒன்றாக விண்வெளித்துறையில் இருக்க வேணும் நாம் விரும்புகிறோம். நிறைய அறிவியலாளர்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதன் மூலயமா அது மாதிரி நடக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி சார்.